என்னாச்சு மேடம்? எதனால் பிரேக்கப் ஆச்சு? என்னென்ன உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா? ஓ என்னென்ன என்னாச்சு மேடம்? எதனால் பிரேக்கப் ஆச்சு? ஷோ கிடக்குது சொன்னி மேடம். அவங்க 4 பேர் இன்க்ளூடிங் யூவா எக்ஸ்க்ளூடிங் யூவா மேடம்? கதையை கேட்டுக்கிட்டு இருக்கு. சரி இன்டர்வலுக்கே வரல ஒன்றும். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் 2 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம். சரி ஓ 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு. இவங்க எவ்வளோ பெரிய ஒரு மழுமட்டியாக இருந்திருக்காங்க. சரி இல்லை மேடம், தப்பு கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு மழுமட்டியாக தான் இருந்தேன். சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கதையை சொல்லுங்கள், அப்புறம் இந்த சொல்கிறேன் நான். என்னென்ன உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா? ஓ என்னென்ன ஏய் என்னடா உன்னோட 2 வருஷம் சீனியர் சூட்டு மூட்டு போட. நடுவில் அதுக்கப்புறம் 5 வருஷத்தில் ஒரு பொண்ணு வந்துச்சா? அவன் என்ன சொன்னா, எனக்கு கர்ப்ப பையன் இருக்கு மேடம், அவன் குழந்தை என்கிட்ட இருக்கு, நான் தான் இருக்கக்குள்ளேயே சீனியர். ஏன் மேடம் அவனை போய் கேட்டது இல்லையா? ஏன்டா இப்படி ஒரு ஆம்பளை தேவையாவா தெரியுறியா? பார்த்து அசிங்கமா இல்லையா அவனுக்கு? என்ன கேட்டீங்க? கான்ஃபரன்ஸ் போட்டிருக்க வேண்டியதானே? ஐயோ சீ கடவுளே. அப்புறம் என்ன எதுனா திட்டினீங்களா மேடம் அவனை? மேடம் என்ன மேடம் நீங்கள் பசங்கள்லாம் ஒரு பொண்ணு சீட் பண்ணால் அவளை தேவையா 108 வாட்டி சொல்லணுங்க. மந்திர மாதிரி ஓதுவானுங்க மேடம். என்ன மேடம்? டேய் ஐயோ நான் கூட உங்களுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணேன். ஏதோ பெரிய உத்தமின்னு நினச்சேனே மேடம். உங்களை கழுத்தை செக் பண்ணி என்னடா நடந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் கதையை வச்சுக்கங்கடா நீங்களே. இது என்ன சார், இது பானப்பில் வர கதை மாதிரி. அவனுக்கு ஒரு 15 ஆள், இவனுக்கு ஒரு 2 ஆள். எனக்கும் ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாடா. இருந்தப்போ என்னன்னா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இப்போ பசங்க ஒரு 50% ஃபிசிக்கல் இன்டிமேசிக்கு தானே போகிறோம். ஒரு 2 மாதம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த வரைக்கும் ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ணல. நாங்கள் மேக்ஸிமம் பண்ண ஃபிசிக்கல் இன்டிமேசியை கைப்பிடிச்சி நடக்கிறது தான். அதுக்கு எனக்கு மூடம், அது வேறு விஷயம். அது வேறு விஷயம். நான் ரொம்ப காஞ்சி போயிருந்தேன்டா, புரியுதா? உனக்குமா கை கோர்த்து நடந்தால் மூடாகுமா? டே இது பேடாக பெற்றாது, புரியுதா? டக்குன்னு வேற வேணா ஒரு கை பிடிச்சாலுமே மூடாகுதுடா. அந்த இடத்துல இங்கே இருக்குது ஜி ஸ்பாட்டு நம்மளுக்கு அப்படின்ற ப்ராப்ளமாக இருக்குது. அது வேண்டாம். ஸோ நானும் இவனா ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகலான்னா எனக்கு வேறு வழி தரல. சரி வெயிட் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு இவளுக்கு மூடாவா கூப்பிடுவோம் நம்மளை அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணேன், என் வீட்டில் ஆய் போயிட்டுருக்கு. என்ன ஆய் போனதே இல்லையா நீ? என் வீட்டில் போயிருக்க மாட்டேடா, நான் பயந்துட்டேன். எப்படா என் வீட்டு நான் மாட்டுக்கு என் வீட்டில் ஆய் போயிட்டு இருந்தேடா. எனக்கு கால் பண்ணான், மணி என் வீட்டில் யாருமே இல்லை, எங்கள் அப்பா அம்மாலாம் கல்யாணத்துக்கு போயிருங்க, கிளம்பி அப்படின்னா உடனே எந்திரிச்சிட்டேன். சரி கழுவிட்டு போவோம் அப்படின்ட்டு. பொண்ணுங்களுக்கு கழுவாம போனால் பிடிக்காதுடா, சொல்கிற கேட்டுக்கடி, புரியுதா? நல்லா கழுவி சோப்பு கீப்பெல்லாம் தேய்ச்சிட்டு வீடு வாசலில் போய் வண்டியை நிப்பாட்டுறேன், காக்கா ஆகி போயிடுச்சு சட்டையில். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்ன ஒரு மேட்ரு ஞாபகம் வச்சு, செத்து போனவன் தாத்தா பாட்டியெல்லாம் காக்கா வந்துட்டா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யோ உன் பேரனுக்கு ஒரு நல்லது நடக்குது, பொறுக்க மேலே உனக்கு ஏன் அப்படி பண்ணுறேன்ட்டு தொடச்சி விட்டு உள்ளே போய் மேக் அவுட் பண்ண ஆரம்பிச்சு 3வது நிமிஷம் அவங்க அப்பா அம்மா பெல் அடிச்சிட்டான். என்ன பண்ணுறதுனே தெரில. உள்ளே வந்துட்டாங்கடா. அவங்க அப்பா நின்றுட்டு இருக்காங்க, அவங்க அம்மா நானும் இவன். அவங்க அப்பா முறைச்சி அவளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா குனிஞ்சு இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பார்க்கறதுனாலையோ என்னமோ எனக்கு இறங்கவே இல்லை, செங்குத்தான் நின்றுக்கிட்டு இருக்கான் மனுஷன். டேய் தம்பி, திஸ் இஸ் நாட் த டைம்டா. ஆன்டி மை ஐஸ் ஆர் அப் ஹியர் அப்படின்னா தெரியும்பா தம்பி அப்படின்னு கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி பார்த்தது இல்லையா முன்ன பின்ன, அவங்க புருஷனுக்கு இல்லையா அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்க அப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா யார் இந்த பையன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓட ஷேர் பண்ணிங்க, என்ன அறிவுள்ள ஒரு பொண்ணாக இருந்தால் எதுனா ஓட துருப்பான். இவன் மக்கு கூதி இவன் தெரியுமா சொன்னாங்க.
அதாவது என்னோடய கிளாஸ்மேட்டுப்பா ஹிந்தி படிக்க வந்தான் அப்படின்ட்டான். மொத்த ஹாலை சுற்றி ஒரு நோட்டு இல்லைடா, துண்டு பேப்பர் கூட இல்லை. அவங்க அப்பா அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு, தம்பி அதனேப்பா பேண்ட்டுக்குள்ளே ஹிந்தி நோட்டை மறைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு. அங்கிள் அது போன வாரம் இது பரவாயில்லப்பா, போன வாரம் ஒருத்தன் ஃபிசிக்ஸ் படிக்க வந்தான் அப்படின்னு. அங்கிள் சிலபஸ் பெருசுன்னு நினைக்கிறேன், நோட்டை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னு. அங்கிள் புரிஞ்சிச்சு இல்லை, தெளிவாக புரியுது இல்லை. அவங்க அம்மாவுக்கு புதிய பொண்ணு டியூஷன் எடுக்கிறான்னு நினச்சிட்டாங்க. வாரம் நான் வெளில போயிட்டுருக்கேன், அவன் பொண்ணை பார்த்து கூச்சமே இல்லாமல், ஏமா வாரம் இந்த மாதிரி பசங்களெல்லாம் கூப்பிட்டு டியூஷன் எடுக்கிறேன்னா அட்லீஸ்ட் ட்ரை டு மேக் சம் மணி அவுட் ஆஃப் இட் அப்படின்னு. ஆன்ட்டி ஒன்று அது மட்டும்தான் உங்கள் பொண்ணு பண்ணலை, மற்றபடி 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கேன். என்னன்ட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு அந்த பிரேக்கப் இருக்கிறப்போ. அதுக்கப்புறம் ஆனால் உங்களை மாதிரி கிடையாது மேடம், நான் எனக்கு அடுத்தடுத்து ஒரு ஆள்லாம் கிடைக்கல. ஆனால் நான் என்ன பண்ணேன், டேட்டிங் ஆப்ஸ்குள்ளே போனேன். இந்த ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணேன். அதில் பேசிக்காக ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? என்னன்னா பேசிக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 50 பொண்ணுங்க ஒரே ப்ராம்ப்ட் தான். த பெஸ்ட் வே டு ஆஸ்க் மீ அவுட் இஸ் ஜஸ்ட் ஆஸ்க் மீ அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு 50 பொண்ணுங்க. நான் என்ன பண்ணேன், அவ்வளோதானே, 50 பொண்ணுங்களுக்கு மெசேஜ் தரேன். ஹவ் அபவுட் அ காஃபி, ஒய் டோன்ட் வி கோ ஃபார் அ வாக், ப்ளீஸ் வெள்ளவாடி, ஏன்டி பதிலே சொல்ல மாட்டேற அப்படின்னு. ஒரு மேட்ச் கூட ஆகல. எனக்கு வெக்ஸ் ஆகிட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனா, மச்சான் உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜியே தெரில, வேஸ்ட்ரா நீ பொண்ணுங்க எது சொல்கிறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தாண்டா அவங்களுக்கு பண்ணணும். அதாவது ஜஸ்ட் ஆஸ்க் மீன்னு சொன்னான்னா அது நம்ம சுற்றி வளைச்சி தான் கேட்கணுமா, அந்த எஃபர்ட்டை தான் பாராட்டுவாங்களாம். இப்போ சப்போஸ் ஒரு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டும் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அவள் சாப்பிடவே இல்லை, எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்ட்டானா அப்போ தான் அவளுக்கு பசிக்குதுன்னு அர்த்தமா. பொண்ணுங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம பண்ணால் அந்த எஃபர்ட்டை பாராட்டுவாங்களாம். சரி நம்ம பேச்சை கேட்டு கை காலில் விழுந்து எப்படியோ ஒரு பொண்ணை டேட்டு கூப்பிட்டு போயாச்சு. போய் ஒரு 4-5 மணி நேரம் செம்மையாக ஃபன்னாக போச்சு. ஃப்ளர்ட்லாம் பண்ணோம், ஃபன்னாக போச்சு. காரில் 2 பேர் ஒரு இடத்துல காரை போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். டக்குன்னு என்ன பண்ண, ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் வந்துச்சு. அப்படியே லீன் இன் பண்ண, கிஸ் பண்ணேன். நோ 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 ஐ டோன்ட் கிஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்னா. உடனே பாஞ்சிட்டேன். எஃபர்ட்டை பாராட்டுவானா பலார்னு விட்டா கண்ணத்தில் பொம்மால போடா புண்டாமனே போலீஸில் பிடிச்சி ஊத்துறேன். சாரி மேடம், மிஸ்இன்ஃபர்மேஷனில் வந்துட்டேன்னா. அண்ட் ரீசெண்டாக ஒரு டிஸ்கவரி வேறு கண்டுபிடிச்சேன். இது கேட்டு மைண்ட் ப்ளோன் ஆகிட்டேன்டா. பொண்ணுங்களுக்கும் மீசை இருக்குன்ற மேட்ரு இருக்குமா மேடம்? நான் கேட்ட கேள்வி பதில் மேடம். ஃபேஷியல் ஹேர், ஃபேஷியல் மீசை, புரியுதுங்களா? அது பேர் மீசை, அவ்வளோதான். மீசை இருக்குமா மேடம்? நான் கேட்டு செதறிட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்லாம் கூப்பிட்டு போகிறோம், ஒரு நாளைக்கு ஏதோ படத்துக்கு போயிட்டு இருந்தோம். மச்சான் என் ஆளை பார்க்க போகிறோம், அவள் ஷேவ் பண்ணல, உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அதை பார்த்து எதுவும் வேடையாராது அப்படின்னா. நான் கேட்டேன், டேய் இருடா, அவள் ஷேவ் பண்ணல இருக்கட்டும், அது ஏன்டா என்கிட்ட காட்டுறா, நீ உனக்கு ஏன்டா அது ஓகேன்ற, அசிங்கமாக பேசாதரா. அவளுக்கு அப்பர் லிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குடா பொண்ணுங்களுக்கு, அதை அவள் பண்ணாமல் ரொம்ப நாளாக ஷேவ் பண்ணாமல் இருக்கா, அதனால் நீ பார்த்து வியடாக ஏதோ சொல்லிடாதரா மாமா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு போனேன். மாதிரி மீட் மணி மீட் மாதிரி. நான் போனோடனே ஷாக் ஆயிடுவேன்னு நினச்சேன் சார். கை கொடுத்துட்டு மேலே பார்க்குறேன், இன்செக்யூர் ஆகிட்டேன். ஏய் செம்ம மீசடா அந்த பொண்ணுக்கு. உன்ன வச்சிருக்க நீலாம், நம்மளுக்கு தான்டா அப்பர் லிப்பு. நான் மீசை டிப்ஸ் கேட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட. என்ன பியர்ட் ஆயில் மேடம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ட்ரிம்மிங் பண்ணாதீங்க, த்ரெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு. பொண்ணுங்களுமே பசங்க நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு கரெக்டாக. அதுலேயும் இந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தேன் பயங்கர வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தி இருக்கா. அன்றைக்கி வந்தான், ஒரு நாளைக்கு வந்தான், மணி நான் நேஹோட பேசவே போகிறதில்ல. ஏன்டி அப்படின்னு. எங்கள் அப்பாவை பார்த்து சொட்டேன்ட்டாடா. நான் சொன்னேன், எங்கள் பாருமா அவங்க அப்பா ஏன் தெரியுமா சொட்டேன்னா, ஏன் அப்படி, ஏன்னா அவங்க அப்பா உங்கள் அத்தா சொட்டடியாங்க, அவ்வளோதாண்டி விஷயம். சொட்டேன்றதுக்கு டென்ஷன் ஆகிட்டா. இப்போ நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட, மச்சான் டே உங்கள் அப்பா சொட்டை அப்படின்னு டென்ஷன் ஆயிரும். ஏய் சொட்டெல்லாம் கிடையாது, வழுக்கடா மச்சான் அந்த ஆளு. ஐயோ இளநீரில் இருக்கும் பத்தியா வழுக்க, அந்த வழுக்கடா சனியை முடிச்சான் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அவர் திட்ட ஆரம்பிச்சு. எல்லாருமே நான் பார்த்துட்டேன், எல்லா லாங்குவேஜ்லையுமே கெட்ட வார்த்தை தான் சார் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. இன்ஸ்டிங்டிவ்லி தமிழ் தெரியாத ஒருத்தனா கெட்ட வார்த்தை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டோட ஆள்லாம் ஒரு வாட்டி கிளம்பி வந்தான், அவள் பெங்களூர்காரி. வந்துட்டு பேப் டெல் மணி வாட் ஐ டாட் யூ இன் தமிழ் அப்படின்னு. சரி ஏதோ நல்லா சொல்லி கொடுத்துருவோம். என்னை பார்த்துட்டு மணி போடா கருஞ்சுண்ணி அப்படின்னு. உனக்கு எப்படி தெரியும், என்னடா மாமா சொல்கிற அவள்கிட்ட. நல்ல விஷயம் தான். ஏன்னா நான் ஏன் நல்ல விஷயம்னு சொல்கிறேன்னா, கெட்ட வார்த்தை கற்றுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரே வார்த்தை கற்றுக்கிட்டா மல்டிபிள் வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். அதில் இப்போது என் ஃப்ரெண்டோட ஆளுக்கு கருப்புனா என்ன தெரியும், சுண்ணினா என்ன தெரியும், எந்த கருப்புன்னு தெரியும். இது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தான். பட் நம்ம ஊரில் இல்லை, வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போனாலுமே, நான் மும்பையில் என் கசினை மீட் பண்ண போயிருந்தேன். ஹிந்தி அவன், மச்சான் டீச் மீ சம் ஹிந்திடா, ஐம் கோனா ஸ்டே ஹியர் ஃபார் அ வைல் அப்படின்னு. வந்து பேஞ்சோத் அப்படின்னு.
வாட் இஸ் இட் மீன்ரா அப்படின்னா சிஸ்டர் ஃபக்கர் அப்படின்னா கால் மீ மதர் ஃபக்கர் மாதர் சோத் அப்படின்னு சூப்பராக வச்சு. அப்புறம் லோடேக்கா பால் அப்படின்னு லவடிக்கா பாலா அப்படி லோடேக்கா பால் அப்படின்னா என்னென்னா பீனிஸ் ஹேர், அதாவது பியூபிக் ஹேரம். நல்ல விஷயம் தான். எனக்கு இப்போது ஹிந்தியில் 5 வார்த்தை தெரியும், உங்களுக்குமே நான் சொல்லித்தரேன். சிஸ்டர், மதர், ஃபக்கர், பீனிஸ், ஹேர். ஏன்னா நான்லாம் ஒரு நாளைக்கு இவனோட மெட்ரோவில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேண்டிய வந்து என் காலம் மிதிச்சிட்டான். செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். டேய் பேஞ்சோத் மாதர்ச்சோத் லவடேக்கா பால் அப்படின்னு. ப்ரோ தமிழா அப்படின்றானே. அது அப்படி சொல்லக்கூடாது தலை. பேஞ்சோத் மாதர்ச்சோத் லோடேக்கா பால்னு சொன்னோம் அப்படின்னா தமிழனுக்கு தமிழன் தான் உதவி, தேங்க்ஸ் தலைவா அப்படின்னு.